உறவுகளுக்கு வணக்கம். தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு காங்கிரசுக்கு திமுக கொடுத்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு காங்கிரசுக்கு திமுக கொடுத்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் பனையூர் அலுவலகத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திய காங்கிரஸை கெஞ்சி கூத்தாடி அறிவாலயத்துக்கு அழைத்து வந்தது திமுக. 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்கியது. திமுக மனமிறங்கி வந்தது காங்கிரசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. தற்போது உள்ள 17 சட்டமன்ற உறுப்பினர்களில் 14 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று திமுக கூறுகிறது. அதாவது தற்பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள் 14 தொகுதிகளை காங்கிரசுக்கு தர மறுக்கிறது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக. என்னவென்றால் அந்த 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல் தொகுதியில் அதிருப்தி நிலவுகிறது. ஆகவே காங்கிரஸ் அங்கு போட்டியிட்டால் காங்கிரஸ் தோல்வியடையும். ஆகவே காங்கிரசுக்கு இந்த முறை அந்த தொகுதிகள் வழங்கப்படாது, அங்கு திமுக போட்டியிடும் என்று கூறி காங்கிரஸ் வெற்றி வாய்ப்புள்ள காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளை திமுக தர முடியாது என்று கூறிவிட்டது. விளவங்கோடு தொகுதி, குளச்சல் தொகுதி ஆகியவை அடங்கும். மேலும் செல்வ பெருந்தகைக்கே அவருடைய சொந்த தொகுதி திமுக வழங்காது என்று கூறப்படுகிறது. ப. சிதம்பரத்தின் ஆதரவாளரான மாங்குடி போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியும் திமுக தர முடியாது, அங்கு திமுக தான் போட்டியிடும் என்று கூறுகிறது. ஆக காங்கிரஸ் வெற்றி பெற்ற 14 தொகுதிகளை திமுக விட்டுக் கொடுக்க மறுக்கிறது. காங்கிரஸ் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளான இவை திமுக காங்கிரசிடமிருந்து பறிக்க நினைக்கிறது. காங்கிரசுக்கு தோல்வியடையக்கூடிய தொகுதிகளை தர திமுக திட்டமிட்டுள்ளது. இது காங்கிரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் 17 பேரில் 14 பேருக்கு சீட்டு இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் இரண்டாக உடையும் என்றுதான் சொல்ல வேண்டும். காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. கையை பிசைந்து கொண்டிருக்கிறது. தற்போதுள்ள காங்கிரஸ் வசம் உள்ள 17 தொகுதிகளில் 14 தொகுதிகளை திமுக தர மறுக்கிறது.